அண்ணாமலையார் திருக்கோவிலிலே திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை நம் இல்லத்திலிருந்தே நாம் தந்தி தொலைக்காட்சியினுடைய வாயிலாக கண்டு ரசித்து வருகிறோம். இதோ அந்த பெரு தீபத்தை ஏற்றுவதற்கான அந்த பெரிய கொப்பரையானது தயாராகி கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இங்கே நமக்கு தீப தரிசன மண்டபத்திலே முன்னமே விநாயகப் பெருமானும் வள்ளி தேவயானை சகிதமாக முருகப்பெருமானும் அதனைத் தொடர்ந்து உண்ணாமுலை அம்மையாருடன் நம்முடைய அண்ணாமலையாரும் உற்சவமூர்த்திகளாக அங்கே மண்டபத்திலே எழுந்தருளிய காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்தோம். இதோ ராஜகோபுரம் 11 நிலைகளை கொண்டு கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய அந்த ராயகோபுரத்தை நாம் கண்டு மகிழ்ந்து வருகிறோம். இதேபோல் சிவபெருமானினுடைய எளிவந்த தன்மையை நமக்கு விளக்குவதாக அமையக்கூடிய இன்னும் 2 கோபுரங்களை பற்றி நாம் ரசிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய வல்லாள மகாராஜாவுடைய பெயரிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கோபுரம், இந்த வல்லாள மகாராஜாவுக்கான ஒரு சிலையும் கூட நம்முடைய அண்ணாமலையார் திருக்கோவிலே நம்மால் பார்க்க முடியும். இந்த வல்லாள மகாராஜாவுக்கு பிள்ளை பேறு இல்லாத காரணத்திலே சிவபெருமானுடைய அருளால் சிவபெருமானே அவருக்கு பிள்ளையாக தோன்றியிருக்கிறார் என்ற ஒரு ஐதீகமும், அவரே இப்பொழுது அவருக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த காட்சியையும் அந்த நிகழ்வும் நிகழக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய திருவண்ணாமலை திருத்தலம் இருக்கிறது. அப்படி தன்னை நினைத்து வேண்டி தனக்காக திருப்பணி செய்யக்கூடிய பக்தர்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவருக்கு முக்தி தருவதற்காக 10 அடிகள் எடுத்து நம்மை நோக்கி பாய்ந்து வரும் அருட்கடலாக நமக்கு சிவபெருமான் நம்மை ஆட்கொள்கிறார் என்பதை உணரும் வகையிலே அமைகிறது இந்த வல்லாள மகாராஜாவினுடைய அந்த கதை. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், கீழேயும் ஒரு சிறிய கொப்பரையிலே திருவிளக்கு ஏற்றுவதற்கான அந்த ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. கீழே திருவிளக்கேற்றிய சமிக்கையை பார்த்தவுடன் மேலே மலையின் உச்சியிலே அண்ணாமலையாரே மலையாக இங்கே நமக்கு திருவண்ணாமலையிலே காட்சி தருகிறாரே, அந்த மலையினுடைய சென்னியிலே அந்த திருக்கார்த்திகை தீபமானது அந்த பெரிய கொப்பரையில் ஏற்றப்படும். அந்த காட்சியை ரசிப்பதற்காகத்தான் கோடான கோடி மக்கள் இல்லத்திலும் சரி அங்கே திருவண்ணாமலை திருத்தலத்திலும் சரி காத்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணுருகி நெக்குருகி உள்ளமுருகி மனமுருகி அந்த திருக்காட்சியை காண்பதற்கு தங்களுடைய மனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்.